அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஹ்தீஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றுமை, ஐக்கியம் என்பன இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே கட்டாய கடமைகள். பிளவுபடக்கூடாது, பிரிவினைகள் வேண்டாம், சண்டையிட வேண்டாம், குதர்க்கம், அதே போன்று குரோத மனப்பான்மை, இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இஸ்லாம் செய்து தந்திருக்கிறது. அதிலே முதலாவது ஏற்பாடு தான் மனிதர்களுடைய உள்ளங்களிலே அந்த ஈமானை விதைப்பது. ஈமானுடைய ஜோதி உண்மையாகவே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் அவன் இந்த தர்க்கங்கள், குதர்க்கங்கள், சண்டைகள், சச்சரவுகள் என்பவற்றுக்கு போக மாட்டான். ஏனென்றால் அவனுடைய ரப்பினுடைய படைப்பினங்கள் தானே உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே இந்த கருத்து வித்தியாசங்களை ஏற்படுத்தி இருப்பவன் அல்லாஹ் தானே. எனவே அந்த ஏற்பாட்டை பொருந்தி கொண்டு மற்றவர்களோடு சகவாழ்வையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் வளர்த்து கொண்டே தான் மோமின் இருப்பான். தவறுகள் நடந்தாலும் கூட அவன் பொறுத்து கொள்வான். வஃபு வஸ்ஃபஹு என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அல் அஃபு அஸ்ஸஃப், மன்னிப்பது, பொறுத்து கொள்வது என்பது மூமின்களுடைய பண்பாக இருக்கும். வல் காலிமீனல் கைர், அவர்கள் தங்களுடைய கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் என்று நல்லடியார்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறான். எனவே முதலாவது ஈமான் என்ற அந்த ஜோதி வந்துவிட்டால் உள்ளம் விரிவடைகிறது. காழ்ப்புணர்ச்சி இருக்க மாட்டாது, பொறாமை இருக்க மாட்டாது, பழி வாங்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்க மாட்டாது. என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் இன்னொரு மனிதனோடு சண்டையிடுகின்ற பொழுது, அவனை எதிர்த்து கொண்டு போகின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த எண்ணத்தை அல்லாஹு தாலா நோட்டமிடுகிறான், அது நல்லமில்லை என்ற அந்த உணர்வு அந்த மனிதனுக்கு வந்துவிடும். எனவே அது முதலாவது ஏற்பாடு. இரண்டாவது ஏற்பாடு என்னவென்றால், மனிதனுடைய உள்ளத்தையும் நாவையும் இஸ்லாம் பாதுகாக்கிறது. மற்றவர்களை பற்றிய தப்பபிப்பிராயம் வேண்டாம். இன்ன பாதன் இஸ்முன், சில எண்ணங்களை பொறுத்தவரையிலே அவை பாவங்களாக இருக்கின்றன. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறார், வலா தஜஸ்ஸசு, உளவு வேலை பார்க்க வேண்டாம். வலா யகுதப் பஅதுக்கும் பஅதன், உங்களிலே சிலர் இன்னும் சிலரை பார்த்து என்ன செய்ய வேண்டாம், புறம் பேச வேண்டாம். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே நீங்கள் பழித்து கொள்ள வேண்டாம். எனவே நாவை பாதுகாத்து கொண்டால் ஒற்றுமை வரும், உள்ளத்தை பாதுகாத்து கொண்டால் ஒற்றுமை வரும் என்ற கருத்து இஸ்லாத்திலே இருப்பதன் காரணமாகத்தான் இந்த விடயங்கள் ஆழமாக பேசப்பட்டிருக்கின்றன. பொறாமை வேண்டாம், பெருமை வேண்டாம், அகம்பாவம் வேண்டாம் என்ற அம்ராதுல் குலூபெல்லாம் இல்லாமலாக்கப்பட வேண்டும். எனவே ஒற்றுமைக்கு தேவைப்படுவது இந்த சுத்தமான உள்ளம், சுத்தமான நாவு, அவற்றை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கின்ற பொழுது சலாம் சொல்வது, கைலாக கொடுப்பது, கட்டி அணைத்து கொள்வது, சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்வது என்ற ஏற்பாடுகள் இருக்கின்றன. இவை சமூகத்திலே பரவலாக இடம்பெற்றால் அங்கிருக்கின்ற முரண்பாடுகளை பெரும்பாலும் குறைக்கலாம். அப்ஷு சலாம், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஏற்பாடுகளை பார்க்கிறோம். தொழுகைக்காக மனிதர்கள் ஜமாஅத்தோடு தொழுகைக்காக பள்ளிவாயலுக்கு வர வேண்டும். இது சுன்னா முஅக்கதா என்று இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ஜமாஅத்துடைய தொழுகை. எனவே ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வருகிறோம், ஜும்மாவுடைய தொழுகைக்கு வருகிறோம், பெருநாளுடைய தொழுகைகளுக்காக நாம் ஒன்று கூடுகின்ற பொழுது எங்களுக்கு இடையில் இருக்கின்ற முரண்பாடுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. பாருங்கள், எத்தனை ஏற்பாடுகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. மிக முக்கியமான இன்னொரு ஏற்பாடு தான் முரண்பாடுகள், சிக்கல்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது. பார்வையாளர்களாக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. இரண்டு பேருக்கு இடையிலே, இரண்டு இயக்கங்களுக்கு இடையிலே, இரண்டு ஊர்களுக்கு இடையிலே, இரண்டு நபர்களுக்கு இடையிலே வாய்த்தக்கம், குதர்க்கம், சண்டைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தை நாம் காணுகின்ற பொழுது அந்த முரண்பாடுகளை ஆரம்பத்திலேயே இல்லாமலாக்குவதற்கு நாங்கள் தலையீடு செய்ய வேண்டும். அதான் இஸ்லாஹு தாத்தில் பைன், அதாவது இரண்டு பேருக்கு இடையிலே சமாதானம் செய்து வைப்பது. குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்கள் இரண்டு சகோதரர்களுக்கு இடையிலே நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள், அவர்களுக்கு இடையிலே ஒரு இணக்கப்பாட்டை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகின்றவருக்கு கிடைக்கின்ற, நோன்பு பிடிப்பவருக்கு, சதக்கா கொடுப்பவருக்கு கிடைக்கின்ற தரஜாவை விடவும், அந்தஸ்தை விடவும் கூடிய ஒரு தரஜா
2 பேருக்கு இடையிலே சமாதானம் செய்பவருக்கு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே சமாதானம் செய்து வைக்கின்ற சந்தர்ப்பத்திலே பிளவுகள் நீங்கும், ஐக்கியம் உருவாகும். நாம் இதற்காகவன்றி தனி மனிதர்களாக முயற்சிக்கலாம், ஒரு சமாதான குழுவாக முயற்சிக்கலாம், ஒரு அமைப்பாக நாங்கள் முயற்சிக்கலாம். இலங்கை முஸ்லிம் சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், சர்வதேச முஸ்லிம் சமூகத்தையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற இந்த பிளவுகள், இந்த முரண்பாடுகள் மிக பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. எமது எதிரிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் டிவைட் அண்ட் ரூல் எனப்படுகின்ற பிரித்தாளும் கொள்கையை அமுலாக்குகிறார்கள். எமது சமூகத்துக்கு மத்தியிலே ஊடுருவி எமது சமூகத்தில் இருக்கின்ற பலவீனமான மனிதர்களை தமது கையாட்களாக பயன்படுத்தி எமது சமூகத்துக்குள் பிளவுகளையும் பிரிவினைகளையும் உண்டு பண்ணுவதற்கு அவர்கள் தருணம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். நாம் எமக்கு மத்தியில் இருக்கின்ற கட்சி ரீதியான, இயக்க ரீதியான அல்லது வேறு கொள்கை ரீதியான முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு பரஸ்பரம் ஒருவர் இன்னொருவரோடு மோதி கொண்டுகின்ற சந்தர்ப்பத்திலே அது அவர்களுக்கு மிகவும் சந்தர்ப்பமாக அமைகிறது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான், அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் விசுவாசமாக நடந்து கொள்கிறார்கள். பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அவர்களில் சிலர் இன்னும் சிலருக்கு விசுவாசமாக நடந்து கொள்கிறார்கள். இல்லா தஃஅலூஹு, நீங்கள் அப்படி செய்யாவிட்டால், அதாவது நீங்களும் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே எப்படி பரஸ்பரம் உதவி செய்து கொண்டு வித்தியாசங்களை மறந்து கொண்டு பரஸ்பரம் விசுவாசமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் அன்பு கொண்டு, நீங்கள் பரஸ்பரம் விசுவாசமாக நடந்து கொண்டு, நீங்கள் உங்களுக்கிடையில் இருக்கின்ற இந்த முரண்பாடுகளை மறந்து ஒற்றுமைப்படாவிட்டால் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஃபசாது ஏற்படும். தக்குன் ஃபித்னத்துன் வ ஃபசாதுன் கபீருன் ஃபில் அர்த், ஒரு ஃபித்னா ஏற்படும், ஒரு குழப்பம் ஏற்படும். இன்று உலகத்தில் அதுதான் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் எல்லாம் தங்களுக்கு இடையில் இருக்கின்ற முரண்பாடுகளை எல்லாம் மறந்து களமிறங்கியிருக்கிறார்கள். இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும், முஸ்லீம்களை ஓரம் கட்ட வேண்டும், இஸ்லாத்தை தலை தூக்க விடக்கூடாது என்ற வகையில் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் எல்லா வகையான ஒற்றுமைகளையும் ஏற்படுத்தி வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஈமான் என்ற அந்த மிக பெருமதியான அந்த சொத்தை உள்ளத்திலே சுமந்திருக்கின்ற, குர்ஆனை வைத்திருக்கின்ற, சுன்னாவை வைத்திருக்கின்ற, சத்தியத்தை கையில் வைத்திருக்கின்ற முஸ்லிம் சமூகம் சில காரணங்களுக்காக வேண்டி தங்களுக்கு மத்தியில் பிளவுபட்டு கொண்டு, முரண்பட்டு கொண்டு, எதிரும் புதிருமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது இந்த பொது எதிரிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைகிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமையில் ஒற்றுமை, முரண்பாட்டில் உடன்பாடு என்ற அந்த சிந்தனைகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றன. நாங்கள் எப்போதும் அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் பிளவுபடக்கூடாது, பிளவுபடுவதன் மூலமாக எமது மார்க்கத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்ற அந்த சிந்தனையை நாங்கள் மனதில் எடுக்க வேண்டும். அப்படி இல்லாத போது நிச்சயமாக ஈமானுக்கு அடுத்ததாக இருக்கின்ற பலம் இழக்கப்படும். ஈமானுக்கு அடுத்ததாக இருக்கின்ற பலம் தான் கூவத்துல் உஹுவா, கூவத்துல் இத்திஹாத் எனப்படுகின்ற அந்த இரண்டாவது பலம். முதலாவது பலம் கூவத்துல் ஈமான், ஈமானுடைய பலம். இரண்டாவது பலம் கூவத்துல் இத்திஹாத், அதாவது ஐக்கியம் என்ற அந்த பலம். மூன்றாவது பலம் கூவத்துல் இல்ம், அறிவு ஞானம் என்ற அந்த பலம். எனவே இந்த இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற இந்த பலத்தை நாம் கட்டாயமாக கட்டி எழுப்ப வேண்டும். கல் ஜஸதில் வாஹித், முஸ்லிம் சமூகம் என்பது ஒரு உடம்பை போன்றது. அந்த உடம்பின் ஏதாவது ஒரு பகுதிக்கு பிரச்சனை வருமாக இருந்தால் உடம்பின் ஏனைய பகுதிகள் அந்த பிரச்சனையிலே பங்கெடுக்கும், அந்த கஷ்டத்திலே பங்கெடுக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த சகோதரத்துவ வாஞ்சையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். ஈமானுடைய ஜோதியை நாங்கள் உள்ளத்திலே ஏற்ற வேண்டும். நாங்கள் மன்னிக்க வேண்டும். நாங்கள் அதிகமாக சலாம் சொல்ல வேண்டும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய பிரச்சனையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிளவு என்பது, சர்ச்சை என்பது எமது சமுதாயத்தில் இருக்கின்ற மிக பயங்கரமான ஒரு நோய் என்ற அந்த உண்மையை நாங்கள் விளங்கி செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இஸ்லாம் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவை அனைத்தையும் கடைபிடித்து ஒற்றுமையான ஒரு ஐக்கியமான சமூகமாக இருந்து அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொள்வோமாக.
வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.